வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பெய்ரூட்டில் ஹெஸ்பொல்லாவின் கோட்டை என்று அறியப்பட்ட தெற்கு புறநகர் பகுதியில் கடந்த ஒரு வாரமாக ஹெஸ்பொல்லாவின் தளபதிகளை இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் கடகடவென்று தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த பட்டியலில் இப்போது மற்றொரு தளபதியும் இணைந்துள்ளார். இஸ்ரேலிய போர் விமானங்கள் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் துல்லியமான தாக்குதல்களில் ஹெஸ்பொல்லாவின் ஆளற்ற விமான பிரிவு தலைவர் மொஹாமட் ஹொசைன் சரூரின் கதையை முடித்ததாக IDF தெரிவித்துள்ளது. இதுபோன்ற முக்கிய தளபதிகள் மீது இலக்கு தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலிய பிரதமர் அனுமதி பெறப்பட வேண்டும் என்பது இஸ்ரேலிய இராணுவ சட்டம். ஹெஸ்பொல்லாவின் ஆளற்ற விமான பிரிவு தலைவர் மொஹாமட் ஹொசைன் சரூரின் மறைவிடம் மற்றும் அவர் அங்கு இருக்கிறார் என்பது இஸ்ரேலிய உளவுத்துறையால் உறுதி செய்யப்பட்டவுடன் IDF இஸ்ரேலிய பிரதமரை உடனடியாக தொடர்பு கொண்டது. அப்போது பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அமெரிக்காவுக்கு செல்லும் வழியில் விங் ஆஃப் சியோன் விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். IDFின் தகவல் கொடுக்கப்பட்டவுடன் பிரதமர் நேதன்யாகு விமானத்தில் இருந்து இந்த நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளித்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. விமானப்படை மற்றும் இராணுவ புலனாய்வு இயக்குநரகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் இஸ்ரேலிய விமானப்படையின் போர் விமானங்கள் தாக்குதலுக்காக பெய்ரூட்டுக்கு உடனடியாக அனுப்பப்பட்டதாக IDF குறிப்பிட்டது. இஸ்ரேலிய இராணுவ வானொலியின் கூற்றுப்படி ஹெஸ்பொல்லாவின் கோட்டையாக அறியப்படும் தெற்கு பெய்ரூட் புறநகர் பகுதியான டின்தாகியில் பல மாடி கட்டடத்தின் ஒரு குறிப்பிட்ட தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. லெபனான் ஹெஸ்பொல்லாவுடன் இணைந்த செய்தி நிறுவனமான அல்மாயடின் தாக்குதலின் விளைவாக 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் மற்றவர்கள் காயமடைந்ததாகவும் கூறியது. 3 தனித்தனி ஏவுகணைகள் கட்டடத்தை தாக்கியதாக லெபனான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. IDFின் கூற்றுப்படி மொஹாமட் ஹொசைன் சரூர் இஸ்ரேலிய பகுதிகளில் ஏராளமான ஆளற்ற விமான மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்பார்வையிட்டார். கடந்த சில ஆண்டுகளாக ஹெஸ்பொல்லாவின் ஆளற்ற விமான தயாரிப்பில் திட்ட தலைவராக இருந்தார் மற்றும் ஆளற்ற விமான தயாரிப்பு தளங்களை நிறுவினார். அவற்றில் பல லெபனானின் பெய்ரூட்டில் உள்ள பொதுமக்கள் கட்டமைப்புகளில் அமைக்கப்பட்டன. மொஹாமட் ஹொசைன் சரூர் 1980இல் ஹெஸ்பொல்லாவில் சேர்ந்தார் மற்றும் ரத்வான் படையின் தரையிலிருந்து வான் ஏவுகணை பிரிவான அசீஸ் பிரிவின் தளபதி பதவி உட்பட பல பதவிகளை வகித்தார் என்றும் IDF மேலும் கூறியது. அவர் ஏமனில் ஈரானிய ஆதரவு குழுவின் விமான வரிசை தொடர்பான விவகாரங்களில் ஹவுதிகளுக்கு ஹெஸ்பொல்லாவின் பிரதிநிதியாகவும் இருந்ததாக கூறப்படுகிறது. தாக்குதல்கள் பற்றிய செய்திகளை தொடர்ந்து வடக்கு கோலன் பீடபூமிகளில் உள்ள ஒடெம் மற்றும் எல்ரோம் ஆகிய இஸ்ரேலிய பகுதிகளில் ராக்கெட் சைரன்கள் ஒலித்தன. IDF பின்னர் சைரன்களை தவறான எச்சரிக்கைகள் என்று அடையாளம் கண்டது. இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் பெய்ரூட்டை தாக்கியதாக IDF அறிக்கை உள்ளூர் நேரம் பிற்பகல் 3:13க்கு வந்தது. பிற்பகல் 4 மணிக்கு பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் தாக்குதல் நடந்ததாக ஹெஸ்பொல்லா அறிவித்தது. அதன்பின் மாலை 4:30 மணிக்கு இஸ்ரேலிய விமானப்படையின் போர் விமானங்கள் லெபனான் நகரங்களான ஐதா அல் ஜபால், டூல் ஷாஹூர், ஹுமின் அல் பாஃப்கா, மக்ரூனா, கானா, ஜனாதா, அல் தாய்ரி, அன்சாரியா, அட்லோன் தெற்கு, தாய்பே, அல்மாதா, மஜ்தால் ஆகிய இடங்களில் உள்ள இலக்குகளை தாக்கியது. இந்த இலக்குகள் எல்லாமே ஹெஸ்பொல்லாவின் ஆளற்ற விமான தயாரிப்பு மற்றும் சேமிப்பு தளங்களாக செயற்பட்டதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. சிறிது நேரத்திற்கு பின்னர் அதிகமான ராக்கெட் சைரன்கள் இஸ்ரேலிய வடக்கு நகரங்களான சஃபேட் உட்பட மேல் கலீலியில் உள்ள பகுதிகளில் ஒலித்தன. இஸ்ரேலின் அவசர மருத்துவ சேவையான மேகன் டேவிட் ஆடோம் வடக்கில் ஒலித்த சைரன்களை தொடர்ந்து இதுவரை ராக்கெட் தாக்குதல்கள் அல்லது உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்று கூறினார். இஸ்ரேலிய அரச ஒளிபரப்பான கான் பின்னர் மெரோன் மலையில் ராக்கெட் தாக்குதல்கள் பதிவாகியதாக குறிப்பிட்டது. மேலும் IDF லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலுக்குள் சுமார் 40 ராக்கெட்களை கடப்பதை அடையாளம் கண்டதாக அறிவித்தது. பெய்ரூட் தாக்குதல் புதுப்பிப்பு அறிக்கையில் IDFின் 7வது படைப்பிரிவு துருப்புக்கள் லெபனான் பிரதேசத்தில் ஒரு தரைப்போருக்கான தயார்நிலை பயிற்சியை நிறைவு செய்ததாக IDF தெரிவித்தது. தெற்கு இஸ்ரேலிலிருந்து வடக்கில் லெபனான் எல்லையை நோக்கி டேங்கர் நகர்த்தப்பட்டதை காட்டும் புகைப்படங்களையும் இராணுவம் வெளியிட்டது. பெய்ரூட்டின் தாகிக் பகுதியில் செவ்வாய்க்கிழமை நடத்திய தாக்குதலில் ஹெஸ்பொல்லாவின் ராக்கெட் தலைவர் இப்ராஹிம் மொஹமட் கபீசியை இஸ்ரேல் குறிவைத்து கொண்டது. அதற்கு முன் வெள்ளிக்கிழமை IDF ரத்வான் படை தளபதியையும் ஹெஸ்பொல்லா நடவடிக்கையின் தலைவருமான இப்ராஹிம் அகில் என்பவரை அகற்றியது. அகில் உட்பட 16 மூத்த ஹெஸ்பொல்லா தளபதிகள் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டனர். கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து ஹெஸ்பொல்லாவின் நன்கு அறியப்பட்ட 20 தளபதிகள் இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர். இப்போது ஹெஸ்பொல்லாவின் ஆளற்ற விமான தளபதி விமான தயாரிப்பு மற்றும் சேமிப்பு தளங்கள் ஒரே நேரத்தில் குறிவைத்து தாக்கப்பட்டது. ஹெஸ்பொல்லாவின் ஆளற்ற விமான தாக்குதல் திறன்களை அளிப்பதற்காக என்று கூறப்பட்டுள்ளது.
ஹெஸ்புல்லாவின் தீவிர முதலீட்டின் ஒரு பகுதியாக குறிப்பாக கடந்த ஆண்டில் அதன் ஆளற்ற விமான திறன்கள் இருந்தன. இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர், இது எங்களுக்கு ஒரு சவாலாக உள்ளது என்றும் எங்கள் பதிலடி அவ்வளவு சிறப்பாக இல்லை என்றும் ஹெஸ்போல்லாவை அடையாளம் காட்டியது. அதனால்தான் இந்த நடவடிக்கை திட்டமிட்டு பெரிய அளவில் நடத்தப்பட்டது என்று விளக்கினார். வர்த்தக குவாட்காப்டர்கள் முதல் பெரிய தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் வரை 10க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான ஆளற்ற விமானங்களை ஹெஸ்போல்லா வைத்திருக்கிறது. ஒரு போரில் துருப்புக்கள் மீதான கண்காணிப்பு, ராக்கெட்கள் மற்றும் மோட்டார்களை கண்டறிதல், இஸ்ரேலில் உள்ள ஐடிஎஃப் படைகள் மீதான விமான தாக்குதல் மற்றும் துருப்பு குவிப்பு மீதான தற்கொலை தாக்குதல்கள் உட்பட முழு அளவிலான ஆளற்ற விமான பணிகளை ஹெஸ்போல்லா செய்வார்கள். அதனால் போர் முழு அளவில் தொடங்குவதற்கு முன் ஹெஸ்புல்லாவின் ஆளற்ற விமான திறன்கள் அளிக்கப்பட வேண்டும். ஹெஸ்புல்லாவில் மிகவும் திறமையான ஆளற்ற விமானங்கள் ஈரானிய தயாரிப்பு ஷாஹிட் 129 வகை விமானங்கள். ஷாஹிட் 129 2 34 கிலோ துல்லியமான குண்டுகளை சுமார் 2000 கிலோமீட்டர்கள் சுமந்து செல்லும் திறன் கொண்டது. மற்றொரு ரகமான கரார் ஆளற்ற விமானம் சிறிய அளவிலான தூர வீச்சியை வைத்திருக்கிறது. ஆனால் 125 கிலோ வெடிகுண்டுகளை எடுத்துச் செல்ல முடியும். இருப்பினும் இஸ்ரேலை மிகவும் கவலையடைய செய்வது உயர்நிலை ஆளற்ற விமானங்கள் அல்ல. அவை பெரியவை, அதிக ஆபத்தானவை என்பது உண்மைதான். ஆனால் அவற்றை வீழ்த்துவது எளிது. ஆளற்ற விமான பிரச்சனையை ஐடிஎஃப் பல மாதங்களாக கையாண்டு வருகிறது. குறிப்பாக தாழ்வாக பறக்கும் குறுகிய தூர வீச்சு கொண்ட சிறிய ஆளற்ற விமானங்கள் தான் அவர்களுக்கு உண்மையான தலைவலியாக உள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதி முதல் ஹெஸ்போல்லா ஈரானிலிருந்து ஆளற்ற விமானங்களின் அதிக வருகையை பெற்று வருகிறது. மேலும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்புகளை படிக்கவும் அவற்றை பயன்படுத்துகிறது. ஹெஸ்போல்லா இஸ்ரேலின் பாதுகாப்பில் உள்ள பலவீனங்களை ஆராய்ந்து சமீபத்தில் வளர்ந்து வரும் ஆளற்ற விமானங்களை ஏவுவதன் மூலம் அயன்டோன் வான் பாதுகாப்பு சாதனங்களில் இடைமறைப்பு ஏவுகணைகளை அதிகம் பயன்படுத்த வைக்கிறது என்று அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கான ஜூத நிறுவனத்தின் வெளியுறவு கொள்கை இயக்குனர் ஜொனதன் ரூஹே கூறினார். ஆளற்ற விமானங்களின் பெறுமதியோடு ஒப்பிடும்போது அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனங்களின் இடைமறைப்பு ஏவுகணைகளின் விலை மிக மிக அதிகம். அந்த வகையில் சிறிய ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்துவது மிகவும் விலையுறந்த ராணுவ நடவடிக்கையாக மாறிவிடுகிறது. அதனால் தான் ஹெஸ்போல்லாவின் ஆளற்ற விமான திறன்களுக்கு அவை ஏவப்படும் முன் லெபனானுக்குள் வைத்து அழிப்பதற்கு ஐடிஎஃப் முன்னுரிமை கொடுக்கிறது. ஏப்ரல் தாக்குதலில் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் தோல்வியுற்றதைப் போல ஹெஸ்போல்லாவின் வான் தாக்குதல்கள் இருக்காது. காரணம், ஈரான் இஸ்ரேலில் இருந்து அதிக தொலைவில் உள்ளது என்பதால் அவற்றை சுட்டு வீழ்த்துவது சுலபம். ஆனால் லெபனான் இஸ்ரேலிய எல்லையில் உள்ளது. குறுகிய தூரம் பறந்தால் போதுமானது. முழுமையான போர் தொடங்கிவிட்டால் உக்ரைனிய வான் பாதுகாப்பை தவிர்ப்பதற்கு ரஷ்யா கையாண்ட தந்திரங்களை ஹெஸ்போல்லா முயற்சிப்பார்கள். எந்த ஒரு ஆயுதத்தை விடவும் அல்லது அவற்றின் ஆயுத களஞ்சியங்களின் நிஜ அளவை விடவும் திரள் வான் தாக்குதல்கள் ஆபத்தானவை. துல்லியமான ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள், ஏராளமான வழிகாட்டப்படாத ராக்கெட்களுடன் கலந்த திரள்களை ஏவுவதன் மூலம் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பை முறியடிப்பதும் தப்பிப்பதும் ஹெஸ்போல்லாவால் முயற்சிக்கப்படலாம். இந்த திரள் தாக்குதல்கள் ஈரானில் ஏப்ரல் 14 தாக்குதலை விட பெரியதாக இருக்கும். மேலும் மிக குறுகிய தூரம் மட்டுமே பறப்பதால் குறைவான முன்னெச்சரிக்கையை அளிக்கும். ஈரான் மற்றும் ஒருவேளை ரஷ்யா லெபனானில் வானத்தில் இஸ்ரேலிய மேலாதிக்கத்தை சவால் செய்ய ஹெஸ்போல்லாவின் வான் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதற்கு வேலை செய்கின்றன. ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட SA-17 மற்றும் SA-22 மொபைல் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகள் ஹெஸ்போல்லாவின் உயர்நிலை வான் பாதுகாப்பு திறன்களாக இப்போது உள்ளன. இஸ்ரேல் இவற்றை அழிக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. மேலும் ஒரு போரில் ஹெஸ்போல்லாவின் வான் பாதுகாப்பு பேட்டரிகளை அழிப்பதற்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஹெஸ்போல்லா இஸ்ரேலிய ஆளற்ற விமானங்களை வீழ்த்தியிருந்தாலும் இஸ்ரேலின் விமானப்படை ஹெஸ்போல்லாவின் வான் பாதுகாப்பை கையாளும் திறன் கொண்டது. பல ஆண்டுகளாக சிரியாவில் மேம்பட்ட ரஷ்ய தயாரிப்பு வான் பாதுகாப்பு அமைப்புகளை இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் வெற்றிகரமாக கையாண்டு வருகின்றன.